பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்த காரியம், அவர் யாருக்கு போதிப்பார், ஆண்டவர் யாருக்கு தம்முடைய வார்த்தைகளை போதிப்பார் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே அநேக காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். பால் மறந்தவனுக்கு அவர் போதிப்பார். யாருக்கு போதிப்பார்? பால் மறந்தவனுக்கு போதிப்பார். தம்மை ஆர்வமுடன் தேடி வருகிறவனுக்கு அவர் போதிப்பார். சரியா? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவர் போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் தெரிந்து கொள்கிற வழியை அவர் போதிப்பார். தொடர்ந்து பார்த்தோம். கடைசியாக இன்றைக்கு கொஞ்சம் கடினமான முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை எழுதுகிறார். வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 13வது 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற, யார் போதிக்கிற? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்கு உரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். முதல் நாளில் பார்த்தோம் அல்லவா, தேவன் உங்களுக்கு தந்த அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் என்று பார்த்தோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை போதிப்பார் என்று பார்த்தோம். அதே நேரத்தில் அவர் யாருக்கெல்லாம் போதிப்பார் என்று வேதத்தில் ஆங்காங்கு கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறதை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே நாங்கள் போதித்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறாரு. ஏனென்று சொன்னால், ஒரு உண்மையான ஊழியக்காரன் மெய்யாகவே கர்த்தருடைய ஆவினால் நிறையப்பட்டு கர்த்தருடைய ஆவி போதிக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிப்பார். ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் அல்லவா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பேசுகிறவர் என்று சொன்னார். மாம்சத்தின்படி பேசாமல் தேவனுடைய ஆவியில் பேசுகிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். இங்கு பவுல் சொல்றாரு, நாங்கள் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசுகிறோம் அப்படிங்கிறாரு. நான் மறுபடியும் படிக்கிற அந்த வார்த்தை எப்படி? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்கு உரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அடுத்தது தான் மிக முக்கியமான காரியம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ, எப்படிங்க? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அப்போ எந்த மனுஷனுக்கு போதிக்க முடியாது, அவன் போதித்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தெரியுமா? இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்படுகிறவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மனது இருக்காது. சரியா? மறுபடியும் படிக்கிறேன். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியினால் போதிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கும் பொழுது எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனால தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவனுக்கு மறுபடியும் கர்த்தர் போதித்து கொண்டும் இருக்க மாட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக போடாதிருங்கள். அந்த பன்றிகளுக்கு முன்பாகன்னு சொல்றார் தெரியுமா? நான் நம்புறேன், எந்த மனுஷன் இன்னும் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறானோ அவன் தான் பன்றி. அவனுக்கு முன்னால போய் நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை சொன்னீங்கன்னா அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன்னா யாரு? எது ஜென்ம சுபாவம்?
புரியும்படி ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், பைபிளில் இருந்தே சொல்கிறேன். ஜென்ம நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் இருக்கும், அங்கு பார்வோனுடைய ஜென்ம நாள் கொண்டாடப்பட்டுச்சுன்னு போட்டிருக்கோம். சரியா? பார்வோனுடைய ஜென்ம நாள் அப்படின்னு வரும். அதே போல் இங்கே போட்டிருக்கோம் ஏரோதுடைய ஜென்ம நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா யோசேப்பு சொப்பனம் சொல்லுவான் இல்லையா, அப்போ பார்வனுடைய ஜென்ம நாள் வரும்போது தான் அவன் சிலருக்கு விடுதலை கொடுப்பான். யோசேப்பு சொப்பனம் சொன்ன அந்த பான பாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிகளின் தலைவனுக்கும். சரியா? அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோதுடைய ஜென்ம நாள் கொண்டாடப்பட்டுச்சுன்னு போட்டிருக்கு. அப்போ ஜென்ம நாள்னா பிறந்த நாள். என்ன நாளுங்க? பிறந்த நாள். அப்போ ஜென்ம சுபாவம்னா பிறந்த சுபாவம். என்ன சுபாவம்? பிறந்த சுபாவம். நம்ம எங்கே பிறக்கிறோமோ அந்த சுபாவம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். எந்த ஊரில் பிறக்கிறோமோ அந்த சுபாவம் கண்டிப்பாக வராமல் இருக்காது. உண்மையாக சொல்லணும்னா நான் திருநெல்வேலியில் பிறந்திருக்கேன். நான் திருநெல்வேலி மாவட்டம், இப்போ எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த சுபாவம் உண்டு. எனக்கு அந்த சுபாவம் உண்டு. ஜென்ம சுபாவம் உண்டு. எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கிறோமோ அந்த சுபாவம் உண்டு. எந்த ஊரில் பிறக்கிறோமோ அந்த சுபாவம் உண்டு. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது, நீங்கள் பரிசுத்த ஆவி பெறும்போது அந்த ஜென்ம சுபாவம் உங்களை விட்டு போகணும். ஜென்ம சுபாவம் உங்களை விட்டு மாறி உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வரணும். உங்களுக்குள்ள திவ்ய சுபாவம் வரணும். அப்படி வந்தாதான் நீங்கள் பரிசுத்த ஆவினால் போதிக்கப்பட முடியும். இல்லைன்னா பரிசுத்த ஆவினால் நிரம்பி போதிக்கிற போதகனுடைய போதகத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரியா? அப்போ நமக்கு இந்த ஜென்ம சுபாவம் மாறணும். தாய் தகப்பனுடைய வம்ச வழியில் வர்ற சுபாவம், நம்ம எந்த ஊரில் பிறக்கிறோமோ எந்த ஊரில் வாழ்கிறோமோ அந்த புத்தி நமக்கு வரும். அந்த சுபாவம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அது என்ன செய்யணும்னா மாறணும். அதான் போட்டிருக்கு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். ஏன்னா சில தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற சில சுபாவம், சில தாய் தகப்பன் பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அவன் அப்பன் குணம் அப்படியே இருக்கு பாரு, அவன் தாத்தன் குணம் அப்படியே இருக்கு பாரு. இது எல்லாம் மாறணும். ஏன்னா நம்ம ஊரில் பழமொழி இருக்குது, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. இது எல்லாம் மாறணும். இது எல்லாம் மாறி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு குணம் வரணும், கிறிஸ்துவின் குணம். ஒரே ஒரு சுபாவம் வரணும், கிறிஸ்துவின் சுபாவம் வரணும். கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவன் தான் போதிக்கப்படுவான். அவன் தான் போதிச்சா கேட்பான். இல்லைன்னா பன்றிகளுக்கு முன்பாக கொண்டு போய் முத்த போடுறதுக்கு சமம். நான் இப்படி சொல்லட்டுமா? இப்படி பேசுகிறேனே, நீங்கள் ஒரு திருச்சபைக்கு போகலாம். சரியா? நீங்கள் ஒரு திருச்சபைக்கு போகிற நீங்கள் உங்கள் ஜென்ம சுபாவம் மாறாமலேயே நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்களோ, எந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தீங்களோ அந்த சுபாவம் உங்களுக்கு மாறாமல், கிறிஸ்துவின் சுபாவத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் வராமல் இன்னும் அந்த பழைய சுபாவத்தோடையே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாஸ்டர் பேசுகிற பிரசங்கம் அவர் பன்றிகளுக்கு முன்பாக முத்தை போடுகிறார் என்று அர்த்தம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதான் உண்மை. நம்ம எல்லாருக்குள்ளேயும் யாருடைய சுபாவம் வரணும்? நேற்று சொன்னேன் தெரியுமா? அன்னைக்கு முந்தானது சொன்னேன் இல்லையா? சாந்த குணம். கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள வரணும். நமக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் உருவாகணும். நம்ம தாய் தகப்பனுடைய சுபாவத்திலேயோ பிறந்த இடத்துல உள்ள சுபாவத்திலேயோ வாழக்கூடாது. அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. திவ்ய சுபாவம் வரணும். நம்ம சுபாவங்கள் மாற்றப்படணும். இப்போ யோசிங்க, உங்கள் சுபாவம் மாற்றப்பட்டிருக்கா? உங்கள் சுபாவம் மாற்றப்பட்டிருந்தா கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உங்களுக்கு போதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியால் நிரம்பின ஊழியக்காரங்க உங்களுக்கு போதிப்பாங்க. இல்லை அவங்க போதிச்சாலும் நீங்கள் ஜென்ம சுபாவத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எப்படி தெரியுமா இருக்கும்? பன்றிகளுக்கு முன்பாக முத்தை போடுவதற்கு சமமாக இருக்கும். கடினமான வார்த்தை தான், ஆனால் சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்கள் இன்னும் ஜென்ம சுபாவத்தில் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரியவன் என்று சொல்வதற்கு வேதத்தின்படி தகுதி கிடையாது. அப்படி ஜென்ம சுபாவத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் முன்பு போடப்படுகிற வார்த்தைகள் முத்துக்கள் பன்றிக்கு முன்பாக போடப்படுகிற முத்துக்களுக்கு சமானம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.